பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசும் அப்பா, உடைய அன்பை நாங்கள் விளங்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கேட்போமா? கண்ணீரெல்லாம் தூடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். தகப்பனே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசும், ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற அருமையான ஒரு தலைப்பு மனதுருக்கமும் குணமாக்குதலும் என்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஆதார வசனமாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனம் மத்தேயு என்பவரின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் திரள் ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினார். அந்த மனதுருக்கத்தின் வெளிப்பாடுதான் அதில் இருந்த வியாதியாய் இருந்தவர்களை அவர் குணமாக்கினார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மனதுருக்கமும் வியாதிகளை அவர் குணமாக்குகிற அந்த வல்லமையும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சைமல்டேனியஸா இந்த காரியங்கள் நடக்கிறது. மனதுருக்கம், ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது ஏன் மனதுருகினார்? சற்றே நாம் வேதத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மனதுருக்கத்திற்கான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். தன்னை போல தன் சாயலாய் தன் ரூபமாய் தன்னோடு கூட உறவு கொள்ள ஒரு அப்பா பிள்ளை என்கிற அந்த உறவை ஏற்படுத்தும்படி பூமியிலே ஒரு மனிதனை படைத்தார். பூமியிலே அவர் ஒரு மனிதனை படைத்து அவனுக்கு ஏற்ற துணையாய் ஒரு மனுஷியை படைத்தார். 2 பேரையும் ஆண்டவர் தன் சொந்த பிள்ளைகளாகவே பாவித்து அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் கேட்டது. ஆண்டவர் உலாவுகிற ஒரு தோட்டம். அந்த ஆதீனத்திற்குள்ளே தன் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷனை வைத்து அவனோடு கூட நட்பு பாராட்டினார். தன்னுடைய முழு அன்பையும் அவன் மேல் வைத்திருந்தார். தன்னுடைய முழு பிரியத்தையும் அவன் மேல் வைத்திருந்தார். என்ன காரணம்? அவருக்கு ஒரு கூட்டம் மக்கள் தேவை. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதுல நாம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிதானே. ஆண்டவருக்கு ஒரு பெரும் கூட்ட ஜனங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு தேவை. தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, அவரை துதிப்பதற்கான அந்த இடம் வெற்றிடமாய் இருக்கிறபடியினால் அவர் ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருக்கு தேவை.
ஆகவேதான் ஏசாயா தீர்க்கன் இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அந்த வெற்றிடத்திலே ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் அவருக்கு தேவை. அந்த ஆத்துமாக்களை, தேவ பக்தி உள்ள ஆத்துமாக்களை தான் பெற்றுக்கொள்ளும்படிதான் அவர் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே சிருஷ்டித்து வைத்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறி, புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை மீறி தவறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள். பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்தை விட்டு 2 பேரும் வெளியே துரத்தப்பட்டார்கள். 2 பேரும் வெளியே துரத்தப்பட்டார்கள். சந்ததிகள் உருவானது. உலகம் முழுவதும் மக்கள் பரம்பினார்கள். ஆனால் ஆண்டவருடைய தொடர்பை அறுத்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59:1-2 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே, உங்களுடைய மீறுதல்களே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவரை நாம் பார்க்க முடியாதபடி நம்முடைய முகம் மறைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் மனிதனுடைய பாவம், மனிதனுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய முகத்தை மறைத்தது. தெய்வத்தோடு உள்ள தொடர்பை இழந்த மனிதர்கள் வியாதியிலே சிக்கிக் கொண்டார்கள். ஆண்டவர் நல்லது 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 என்று படைத்த இந்த பூமியில விஷக்கிருமிகளை அவர் படைக்கவில்லை. தவறான எந்த காரியத்தையும் அவர் படைக்கல. மனிதன் தவறு செய்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆதாம், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தப்பு செய்தபடியினால் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று சொன்னார். வேதனை மனுக்குலத்தை பிடித்தது. நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபடுகிறோம். நம்முடைய பாடுகளுக்கு ஏற்ற பலன் நமக்கு இல்லை. எந்த தொழிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த தொழிலாளியினிடத்திலே நீங்கள் கேளுங்கள், யாரிடத்தில் வேண்டுமானால் நீங்கள் கேளுங்கள், அவர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லை. உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லை. அநேகம் விவசாயிகள் கூட்டம் கூட்டமாய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இந்த தேசத்தில். காரணம் என்ன? அவர்கள் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறார்கள். ஏற்ற பலன் அவர்களுக்கு இல்லை. ஏற்ற பலன் அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் அவர்களை தன்னுடைய ஆதீனத்தை விட்டு, தன்னுடைய சமூகத்தை விட்டு அவர்களை தள்ளி விட்டார். ஆனாலும் அவருடைய உள்ளம் உங்களையும் என்னையும் காண அன்பினால் நிறைந்து பரிதபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த முழு புத்தகத்தையும் எத்தனை தடவை நாம் வாசித்து பார்த்தால் இந்த புத்தகத்துல 2 பேரை நீங்கள் பார்க்கலாம். ஒண்ணு, தொலைந்து போன மனுக்குல், ஆண்டவரை விட்டு விலகி பின்வாங்கி போன மனுக்குலத்தை இந்த புத்தகத்திலே படிக்கலாம். இன்னொன்று, இழந்து போன தகப்பன். இழந்து போன ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை இந்த புத்தகத்திலே நீங்கள் படிக்கலாம். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அந்த மனதுருக்கம் நிறைந்த தெய்வம் அன்று முதல் இன்று வரை உங்களையும் என்னையும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் இந்த ஜனத்தின் மேல் இருக்கிறது. கள்ளனே ஆனாலும் நான் பெற்ற பிள்ளை அல்ல. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்றைக்கு இருக்கிற எந்த தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்டிலும் 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் என்று இருப்பார்கள். ஆகவே தகப்பன் அல்லது தாய் கண்டிப்பாய் பிள்ளைகளை வளர்ப்பார்கள், அடித்து வளர்ப்பார்கள். இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிக்காமல் வளர்க்கிறார்கள். அன்றைக்கு 10 பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, அன்றைக்கு தமிழ் மீடியம் தான் உண்டு. பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்தாங்க, சொல்லி கொடுங்க, அடிங்க, கண்ணை 2ஐயும் வச்சுட்டு தோலை உரிச்சிருங்க, இப்படியெல்லாம் சொன்ன தமிழ்நாடு. இன்றைக்கு ஒரு பிள்ளை என்று ஆகும் பொழுது பெற்றோர் ஆசிரியரிடத்துல சொல்றாங்க, ஒரு பிள்ளை சார், தொற்றாதீங்க, அடிச்சிடாதீங்க. அரசாங்கம் கூட அப்படி சட்டம் போட்டிருக்கு இப்பொழுது. ஆனால் அந்த காலத்துல அவ்வளவு கண்டிப்போடு
பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஆனாலும் வீட்டுக்கு ஒரு பிள்ளை, சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யும். ரவுடியாய் வளர்கிற தம்பிமார் இருக்கத்தான் செய்வார்கள். 15-16 வயது ஆகும் பொழுது, ஒரு 17 வயதுக்குள்ளே அவன் வரும் பொழுது கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தினாலே குடிக்க அடிமையாய் மாறுகிறான், சிகரெட்டு புகைக்க ஆரம்பிக்கிறான். இப்படியெல்லாம் அந்த காலத்திலே நடக்கும். அதை தெரிந்து கொண்ட தகப்பனுக்கு பயங்கர கோபம் வரும். வீட்டுக்கு வந்தவுடனே பெல்ட்டை கலத்தி விலாசம் எடுத்துருவார். நிறைய குடும்பங்கள்ல இந்த மாதிரி அடி தாங்க முடியாம வீட்டை விட்டே இந்த தம்பிமார் 17-18 வயதுல ஓடி போவார்கள். வீட்டை விட்டு ஒருத்தன் ஓடுறான்னா அவன் நல்லவனா இருக்க முடியாது. நல்லவன் ஏன் வீட்டை விட்டு ஓடுறான்? ஆகவே ஏதோ தவறு செய்திருக்கிறான், தகப்பனார் கண்டித்திருக்கிறார், வீட்டை விட்டு ஓடிட்டான். அந்த நாட்கள்ல 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வப்போது தினத்தந்தி செய்தித்தாளை நாங்கள் வாசிக்கும் பொழுது காணவில்லை என்று ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்திலே ஒரு படத்தை, மகனுடைய படத்தை கொடுத்திருப்பார். அந்த படத்தை கீழே எழுதுவார், இந்த பெயர் உள்ள பையன் இத்தனை வயது, காணாமல் போன அன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தான், எங்கேயாவது கண்டுபிடிச்சு தகவல் சொன்னீங்கன்னா நல்ல சன்மானம் நாங்க தருவோம் எழுதிட்டு அது கீழே அந்த அப்பா 2 லைன் எழுதிப்பாரு. மகனே, நீ போனதுல இருந்து அம்மா அழுதுகிட்டே இருக்கிறா, நீ எங்க இருந்தாலும் இந்த விளம்பரத்தை பார்த்து வந்துறியா? நீ இல்லாம வீடே இருட்டா போச்சு. தகப்பனின் உள்ளம். அவன் நல்லவே இல்லை, சொன்ன பேச்சு கேட்கிறவன் இல்லை, அவன் தவறுகள் செய்தவன். ஓடி போனா போட்டும், செத்தா சாகட்டும்னு தகப்பனால் விட முடியவில்லை. அதே போலத்தான் ஆதாம் தவறு செய்தான். அவன் மூலமாய் உருவான மனுக்குலம் பாவத்தில் உருவானது. எல்லாருடைய இரத்தத்திலும் பாவம் இருக்கிறது, வேற வழி இல்லை. பாவிகளாகவே மனிதர்கள் மாறி போனார்கள். ஆனாலும் பெற்ற தகப்பனை விட 1000 மடங்கு அதிகமாய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிற, நம்மை உருவாக்கின தகப்பன் இயேசு கிறிஸ்து. ஆகவே திரளான ஜனங்களை கண்ட பொழுதெல்லாம் ஒரு மனது உருகுகிறார். உள்ளத்திலே அந்த மனதுருக்கம் இன்றும் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இன்றும் இந்த நிமிடத்திலும் அவர் உங்கள் மேல், என் மேல், உலகத்தின் எத்திரத்து மனிதர்களாய் இருந்தாலும் எல்லார் மேலும் அவருடைய மனதுருக்கம் இருக்கிறது. அவருடைய மனதுருக்கத்தின் வெளிப்பாடுதான் அவரை தேடி வருகிறவர்களிலே வியாதியஸ்தர்கள் இருப்பார்களானால் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை குணமாக்குகிறார், அற்புதமாய் அவர்களை குணமாக்குகிறார். ஆண்டவருடைய தெய்வீக சுகம் நம் வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பிறந்தது முதல் கிட்டத்தட்ட ஒரு 12 வயது, 11-12 வயது வரை நூதனமான ஒரு தோல் வியாதி என்னுடைய 2 கால்களிலும் பிடித்திருந்தது. முழங்காலுக்கு கீழே பாதம் வரை 2 காலும் வீங்கி சதையெல்லாம் அப்படி வெடித்து 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 எப்போது நீர் வடிந்து கொண்டே இருக்கும், நீர் வடிந்து கொண்டே இருக்கும். வகுப்பில் என்னை தனியாய்த்தான் வைப்பார். 5வது வகுப்பு வரை தரையிலே அமர்ந்து படித்தேன். தனியா என்னை வைத்திருந்தார்கள். 6, 7, 8 வகுப்புகள் வரும் பொழுது திருநெல்வேலி டவுன் சாப்டர் ஸ்கூல்ல பெஞ்சில் டெஸ்கில் தனியா என்னை உட்கார வைத்திருப்பார். 2 பீரியடு முடிந்து பிரேக்கு, ஷார்ட் பிரேக்குக்கு பெல் அடிக்கும் போது என்னுடைய 2 கால்களுக்கு கீழே கால் படத்துல படம் வரைஞ்ச மாதிரி அந்த நீர் அப்படியே வழிஞ்சிருக்கும். அருவருப்பா இருக்கும் என் காலை பார்த்தா, என்னாலே என் காலை பார்த்தா அருவருப்பா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நூதனமான வியாதி. என்னுடைய தகப்பனார் பல பகுதிகளுக்கு என்னை அழைத்து சென்று அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, எத்தனையோ மெடிசின்ஸ் பார்த்துட்டாங்க, எவ்வளவோ மருத்துவம் பார்த்துட்டாங்க. கொஞ்சம் கூட குறையல, கொஞ்சம் கூட குறையல. ஒரு மருத்துவர் சொன்னார், இது குணமாக்கவே முடியாது, ஒரு விதமான விஷம், ஒரு விஷக்கடி மாதிரி இருக்கிறது, எல்லாம் பல காரியங்களை சொன்னார்.
ஆனால் 1976 ஆண்டு செங்கோட்டையிலே இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த கூட்டத்திற்கு நான் என் தகப்பனார் இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை போனோம். திரளான கூட்டம். இந்த சகோதரர் அந்த ஐயா பிரசங்கித்து முடித்து மேடையிலே ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வரிசையிலே நின்று அவரிடத்திலே ஜெபித்து வந்தார். நானும் அந்த வரிசையிலே நின்று வந்தேன். அவர் உயரத்திலே இருந்தார், நான் கீழே நிற்கிறேன். மெதுவாய் அவர் கிட்ட போனோன்னு தலையிலே கை வைத்தார். என்ன செய்துன்னு கேட்கல, என்ன வியாதின்னு கேட்கல, எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்கல. நானும் அவரிடத்துல எதுவுமே சொல்ல முடியாது. அவர் கை மாத்திரம் மிகுந்த அன்போடு அவருடைய கரம் என் தலையிலே அமர்ந்தது. உடனே நான் ஒரு செகண்ட் நான் உடனே வந்து விட்டேன். காவல்துறையினர் வேக வேகமா எங்களை அனுப்பி கொண்டே இருந்தார். நான் வெளியே வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். 2 நாள் கழித்து நான் குளிக்கும் போது காலையிலே காலை பார்க்கிறேன். காலில் நீர் வழிவதெல்லாம் நின்றிருந்து, ஆனால் பாலமாய் வெடித்திருக்கிறது. ஆனால் நீர் வருவது நின்றிருந்தது. என்னடா இது ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டேன். 1 வாரம் கொஞ்சம் கொஞ்சமாய் வெடிப்புகள் எல்லாம் மூட ஆரம்பித்து தோலினுடைய கருமை நிறம் போய் தன் நிறத்திற்கு, மற்ற தோல் இருக்கிற அதே நிறத்துக்கு என்னுடைய அந்த முழங்காலுக்கு கீழே அந்த தோல் எல்லாம் மாற ஆரம்பித்து சரியாய் 1 மாதம் கழித்து பார்க்கிறேன். என் காலில் வியாதி வந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் ஆண்டவர் என்னை குணமாக்கினார். அவருடைய மனதுருக்கம், அவரை தேடி வந்த வியாதியஸ்தர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை குணமாக்குகிற அந்த மனதுருக்கத்தை என் வாழ்க்கையிலே இள வயதிலே நான் அனுபவித்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அந்த குணமாக்கும் வல்லமை மறைந்து விடவில்லை, ஒளிந்து விடவில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் நம் நடுவிலே ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் மனதுருக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்திலே வா. ஆதாம் இழந்து போன அந்த தோட்டத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படி நீ என்னிடத்திலே வா என்று மிகுந்த அன்போடு 2 கரம் நீட்டி நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். பத்திரிகையிலே வீட்டை விட்டு தவறு செய்து ஓடிப்போன அந்த மகனுக்கான விளம்பரத்தை கொடுத்து விட்டு அந்த தகப்பனார் ஒவ்வொரு நாளும் என் மகன் வரமாட்டானா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அதே மனோபாவத்தில் தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே அவர் நம்மை போல ஒரு மனிதனாய் வந்து அவர் நம்மை பார்த்து ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை, ஒரு உவமை கதை ஒன்றை சொன்னார். தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளையவன் தகப்பன் பேச்சு கேட்காமல் சொத்தில் தனக்குரிய பங்கை வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். துன்மார்க்கமாய் வாழ்கிறான். எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் நம்பின நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். தன்னந்தனியனாய் நின்று கொண்டிருந்தான். பன்றி சாப்பிடக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. நிலைமை ஒரு பன்றியின் நிலைமையை விட மோசமான நிலைமை மாறியது. அப்பொழுது அவன் யோசித்தான், அப்பா வீட்டுல நிறைய வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிடுறாங்களே, நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஒண்ணு செய்யறேன், எங்க அப்பாட்ட போறேன். அவர் அப்பான்னு கூப்பிடுறது கூட எனக்கு தகுதி இல்லை, என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்க பிள்ளைன்னு சொல்லப்படுறதுக்கு நான் தகுதி இல்லை, உங்க வீட்டுல வேலைக்காரனா நீ வச்சுக்கிடுங்கன்னு நான் அங்க போய் சேருவேன். தீர்மானம் எடுத்து வருகிறான் திருப்பி. இது அந்த மகனுடைய பகுதி. ஆனால் மகன் பிரிந்து போனதிலிருந்து அந்த தகப்பன் மனதுருக்கம் உள்ளவராய்
வாசலையே பார்த்து கொண்டு, அந்த தெருவோரம் வரை தெருவையே பார்த்து கொண்டு அந்த வழிமேல் விழி வைத்து காத்திருந்தது போல தூரத்திலே ஒரு நாள் தன் மகன் கிழிந்த ஆடையோடு அழுக்கானவனாய் பன்றியோடு பன்றியாய் கிடந்தவன் எப்படி இருப்பான்? மோசமான நிலைமையில தூரத்திலே வருகிறது என் மகன்தான் என்று அந்த தகப்பனுக்கு தெரிந்த பொழுது, அன்பே உருவான தகப்பன் ஓடி போய் மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். கட்டி அணைத்து முத்தமிட்டார். அந்த தகப்பனுடைய மனதுருக்கம், அந்த தகப்பனுடைய மனதுருக்கம், அதே மனதுருக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற மனதுருக்கம். நாம் பாவம் செய்து அவருடைய அன்பை விளங்கிக் கொள்ளாமல் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து நாம் பாவிகளாய் துன்மார்க்கர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில நம்முடைய நிலைமை பன்றியின் நிலைமையை விட மோசமான நிலைமையில் இருக்கிறோம். நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று அவரிடத்திலே வந்து நாம் சொல்வோமானால், அன்பே உருவான தெய்வம், நீ எப்ப வருவேன்னு அவர் காத்துக்கொண்டே இருக்க, உன்னை தன்னண்டை சேர்த்துக் கொள்வார், உன்னை அணைத்து முத்தமிடுவார். உன் பிரச்சனைகள், உன் பாவங்கள், உன் வருத்தங்கள், உன் கண்ணீர், உன் கவலை எல்லாம் மாறி போகும். எல்லாம் மாறி போகும். உன்னுடைய முழு பாவங்களையும் உன்னுடைய எல்லா சாபங்களையும் முழுமையாய் மன்னிப்பதற்கு தகுதி உள்ள தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம். ஏனென்றால் அவர் நம்மை போல ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு ஒரு தெய்வ அவதாரமாய் கடந்து வந்தார். யாரும் செய்யாத ஒரு தியாகத்தை செய்தார். சிலுவையில நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். உங்களையும் என்னையும் மிகுந்த பாசத்தோடு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே, என் மகளே, நீ இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி வருவாயா? ஒருவேளை வியாதியோடு நீ ஆலயத்திலே ஆராதனை வேளையில வியாதியோடு நீ அமர்ந்திருக்கலாம். வருத்தங்களோடு ஒருவேளை வீட்டில் வந்து உட்கார்ந்திருக்கலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்சம் விடுமுறை தான் உனக்கு. ஒருவேளை இந்த செய்தியை நீ ஏதாவது ஒரு சமூக ஊடகத்தின் வழியாய் பார்க்கும் சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமானால், உன்னைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இருக்கிற இடத்திலே இருந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுவியா? ஆண்டவரே, நோய் கொண்டிருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், பலவிதமான போராட்டங்களோடு பிரச்சனையோடு இருக்கிறேன், என் வியாபாரத்திலே ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய நான் கையிட்டு செய்கிற வேலையிலே ஒரு நிறைந்த வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன், என் சரீரத்திலே வியாதி, என் குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று வியாதி வருகிறது, என் சம்பாத்தியத்தின் பெரும் பகுதியை ஆஸ்பத்திரிக்கே செலவழிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் வா. இரு கரம் நீட்டி உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை குணமாக்க விரும்புகிறார், உன்னை சுகமாக்க விரும்புகிறார், உன்னை சொஸ்தமாக்க விரும்புகிறார். இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் வருவியா? என்னோடு கூட சேர்ந்து நீ இந்த ஜெபத்தில் ஈடுபடும் பொழுது உன் சிந்தனை எல்லாம் இயேசுவை நோக்கி இருக்கட்டும். மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பேர் சரீரத்திலே பலவீனங்களோடு, வியாதிகளோடு, ஆண்டவரே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பயத்தோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொட்டு குணமாக்கும்படியாச்சு. ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் இரத்தத்துக்குள்ளும் வல்லமை இப்பொழுது பாய்ந்து செல்லட்டும்.
தெய்வீக சுகத்தை ஒவ்வொருவருக்கும் தார். ஆசீர்வதியும். பெற்றுக்கொண்ட சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கும். வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதித்து தார் ஆண்டவரே. ஆண்டவரே, திவ்ய கிருபையானது, உம்முடைய மனதுருக்கம் உம்மிடத்தில் அப்பா என்னை மன்னியும் என்று வருகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஏற்றுக்கொள்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.